இன்னைக்கு நம்ம மெரிக்கல்ஸ் அனிமோட எபிசோட் 9 தான் பார்க்க போறோம். நீங்க என்ன இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்கலனா, முதல்ல அந்த வீடியோலாம் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த எபிசோட் உங்களுக்கு புரியும். அந்த வீடியோஸோட லிங்க் மேல ஐ பட்டன்ல கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இப்போ நம்ம எபிசோட் 9க்குள்ள போகலாம். போன எபிசோட்ல கதை எங்க முடிச்சு ஞாபகம் இருக்குல்ல? நம்ம மீகாவோட கிளாஸ் டீச்சர் மெடிக்கல் லீவ்ல போயிருக்கதால, அவங்க திரும்ப வர வரைக்கும் இந்த கிளாஸை பாத்துக்க புதுசா வேற ஒரு டீச்சர் வந்திருப்பாரு. திடீர்னு இவர் இங்க வச்சு பார்த்ததும் நம்ம மீகோ செம்மையா சாக்காகி இருப்பா. ஏன்னா இவர் சுத்தி எக்கச்சக்கமான கொடூரமான முறையில இறந்து போன பூனைங்களோட ஆவியா இருக்கு. இவர் யாரு என்னங்கிறது 2வது எபிசோட பாத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த எபிசோடு கரெக்டா விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிக்குது. உங்க கிளாஸ் டீச்சர் மெடிக்கல் லீவ்ல போயிருக்கதால அவங்க திரும்ப வர வரைக்கும் நான் தான் இந்த கிளாஸை பாத்துக்க போறேன். என் பேரு ஜென்டோனோ, நீங்க எல்லாரும் என்ன ஜென் டீச்சர்னு கூப்பிடலாம்னு சொல்றாரு. மீகோ இந்த டீச்சரை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு, ஆனா எங்கன்னா எனக்கு சரியா ஞாபகமே வர மாட்டேங்குது. நான் என்ன சொல்றா? சரி ஓகே, எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, அட்டெண்டன்ஸ் எடுத்துடலாம். சார் அட்டெண்டன்ஸ் எல்லாம் விடுங்க சார், அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க உங்களை பத்தியும் உங்களோட காதல் வாழ்க்கையை பத்தி சொல்லுங்க. எல்லாம் கொஞ்ச நேரம் ஜாலியா டைம் பாஸ் பண்ணலாம். பொண்ணு பக்கத்துல பொறுக்கிய பத்தி விட்டுருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை. இப்போ நான் அட்டெண்டன்ஸ் எடுக்க போறேன், அதனால எல்லாரும் அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு தன்னோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சாரு. இவரை கண்டிப்பா நம்ம எங்கேயோ பார்த்திருக்கோம், ஆனா எங்கன்னா ஞாபகமே வர மாட்டேங்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்க இந்த பயவிலைக்கு பயங்கரமா பசிக்க ஆரம்பிச்சிருது. அதனால கிளாஸுக்குள்ளே ஒளிஞ்சு உட்காந்து தன்னோட சட்டையை கட்ட ஆரம்பிச்சிடறா. டேய் உன்னால சும்மா இருக்க முடியாதடா? எப்படா உன்னால நிம்மதியா சோறு திங்க முடியுது? பயமா இருக்குதுடா. சரி இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா தானே போயிட்டு இருக்குன்னு பார்த்தா, திடீர்னு இவங்க கிளாஸ் ரூமுக்கு வெளியே மூஞ்சி எல்லாம் சிலந்தி மாதிரி உள்ள செம்ம பெருசா ரண கொடூரமா இருக்க பொம்பளை பேய் ஒண்ணு வந்து இப்ப புதுசா வந்திருக்க டீச்சரே வச்ச கண்ண வாங்காம பாத்துக்கிட்டு இருக்கு. இப்ப அடுத்த லஞ்ச் பீரியட்ல நம்ம ஆனாவும் மீக்கவும் இவங்க ஸ்கூல்ல இருக்க கேண்டீனுக்கு ஏதாச்சும் வாங்கி சாப்பிடலாம்னு வந்திருக்காங்க. அக்கா இந்த கேக்க பார்க்கவே சூப்பரா இருக்கு, அப்ப சாப்பிட்டா கண்டிப்பா சுவையா தான் இருக்கும், அதனால இதுல ஒரு 3 பீஸை கொடுங்க. எது 3? அடியே நீ பாட்டுக்கு வர வர கண்டதையும் கண்ட்ரோல் இல்லாம கண்ணா பின்னான்னு வாங்கி தின்னுகிட்டு இருக்க, இதனால உனக்கு வயிறு சரியில்லாம போக போகுது பாரு. அப்பெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. இன்னைக்குன்னு பார்த்து என்னன்னு தெரியல, காலையில இருந்து செம பசியா இருக்கு. மனித வழக்கப்படி பசிக்கும் போதெல்லாம் சாப்பிடணும். அதுல எல்லாம் நம்ம எவ்வளவு சாப்பிட்டோம் எத்தனை தடவை சாப்பிட்டோம் கணக்கு வழக்கெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க கூடாது. ஆனா ஒண்ணுடி, இந்த வருஷம் முடியறப்ப கன்ஃபார்மா நீ முன்ன இருந்ததை விட ஒரு 30-40 கிலோ வச்சு வெயிட் அதிகமாயிருவ. நக்கல் பண்றீங்க நீ. மீகோ காலையில இருந்து நானும் பல மணி நேரமா யோசிச்சு பார்த்துட்டேன், ஆனா நம்ம புது டீச்சரை இதுக்கு முன்னாடி எப்ப எங்க வச்சு பார்த்தங்கிறது எனக்கு ஞாபகமே வர மாட்டேங்குது. நான் அடிச்சு சொல்லுவேன், கண்டிப்பா அவரை எங்கேயோ பாத்திருக்கேன்னு சொல்றா. ஒருவேளை நீ நம்ம சார் மாதிரி இருக்க வேற யாராச்சும் பாத்துருக்கலாம்ல? ஆமா ஆமா, நீ சொல்றது கூட கரெக்டா இருக்கலாம். அன்னைக்கு நான் பார்த்த அந்த கொடூரமான பூனைகளோட ஆவியெல்லாம் ஆனாவோட கண்ணுக்கு தெரியல, அதனாலதான் இவ அவ்வளவு ஈஸியா அந்த ஆளு எப்ப எங்க வச்சு பாத்தங்கிறத மறந்துட்டா. அதே மாதிரிதான் அந்த சாருக்கும் நம்மள பார்த்த ஞாபகம் இருக்க மாதிரியே தெரியல. சரி இதுவும் நல்லதுதான். மீகோ லஞ்ச் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளாஸ் ரூம்ல ஒளிஞ்சு உட்கார்ந்து திங்கிறதுக்கு பண்ண வாங்க மறந்துட்டேன். ஐயோ சாமி வேற. மன்னிச்சுக்க மீகோ, நீ மட்டும் முன்ன போய் நம்ம வழக்கமா சாப்பிடுற இடத்துல உட்காந்துரு. நான் வாங்க மறந்த பிரெட்டை வாங்கிட்டு உடனே அங்க வந்துடுறேன்னு வேக வேகமா கீழே இறங்கி குடுகுடுன்னு கேண்டீனுக்கு ஓட ஆரம்பிச்சிடறா. இவளுக்கு அந்த ஆளை எங்க எப்ப வச்சு பாத்தாங்கிற ஞாபகம் இல்லாத வர நல்லதுதான், இல்லனா இதை வச்சு வேற ஏதாச்சும் புது பிரச்சனை தான் வரும். அதனால தொடர்ந்து ஆனாவை ஏதாவது சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லனா அவ எப்படியாவது டீச்சர் எங்க வச்சு பார்த்தாங்கிறத கண்டுபிடிச்சிருவா. சரி ஆனாவை என்ன சொல்லி குழப்பி விட்டு பிஸியாவே வச்சுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்க. இவங்க கிளாஸ் டீச்சர் அந்த பக்கமா நடந்து போயிட்டு இருக்காரு. இந்த லஞ்ச் டைம்ல புக்கை தூக்கிட்டு எங்கடா போயிட்டு இருக்காருன்னு அவரைய பாத்துக்கிட்டு இருக்க. திடீர்னு இங்க இருக்க ஜன்னல் கண்ணாடி ஃபுல்லா ஒரு பெரிய பேயோட கையச்சு தொடர்ந்து வந்து அவரோட மூஞ்சியை பார்க்க முடியாத மாதிரி மறைச்சுக்குது. இந்த கொடூரத்தை எல்லாம் பார்த்த அடுத்த செகண்ட் மரண பயத்துல நம்ம மீக்கு ஆள விடுற சாமின்னு இருந்த இடத்தை விட்டுட்டு ஓடி வந்து பாத்ரூம்ல புந்துறா. இது என்னடா நம்ம லிஸ்ட்லயே இல்லாத புது பிரச்சனையா இருக்கு, இனி இந்த கருமத்தை வேற டெய்லி சமாளிக்கணுமானே கண்ணாடியை பார்த்து புலம்பிக்கிட்டு இருக்க. இந்த பக்கமா யாரும் நடந்து வர சத்தம் கேக்குது. ஐயோ அந்த பேய் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு பின்னாலேயே வந்துருச்சோன்னு பயந்து பக்கத்துல இருக்க டாய்லெட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு வெளியே என்ன நடக்குதுன்னு கவனிச்சு பார்க்க வந்தது பேயெல்லாம் இல்ல, இதே ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணுங்க தான். அடச்சை என்ன இது, வர வர நம்ம தேவையில்லாம நிறைய விஷயத்த பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டோம். இனிமே அப்படிலாம் இருக்க கூடாது, முன்ன மாதிரி பயத்தை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும், இல்லனா ஈஸியாவே ஏதாச்சும் பேய்கிட்ட மாட்டிப்போம். இதுவரை நம்ம பஸ் ஸ்டாப் துணிக்கடை ஹாஸ்பிட்டல் ஹோட்டல் காஃபி ஷாப் கிளாஸ் ரூம் பெட்ரூம்னு எங்கேயோ எவ்வளவோ வித்தியாசமான பேயெல்லாம் பார்த்துட்டோம். ஆனா இந்த கரும முடிச்ச பேய் எங்க இருக்குன்னு பாருங்களேன். பொண்ணுங்க படிக்கிற ஸ்கூல் பாத்ரூம்ல பேய் இருந்தா கூட பரவாயில்ல, இது என்னடானா இலவு முழுசா டாய்லெட்டுக்குள்ள இருந்தே வெளியே வருது. இந்த கன்றாவியான பேயை பார்த்ததுமே ஐயோ சாமி, இது என்னடா அசிங்க, கக்கூசுக்குள்ள இருந்து இவ்வளவு பெரிய பேயா வெளியே வருது, இப்ப இது கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுனே தெரியலன்னு மீக்கோ மிரண்டு போய் அதையே பாத்துக்கிட்டு இருக்கா. ராரா சரசகுராரா, என்னடா இது ராராவா? டேய் அட கர்ம பிடிச்ச காட்டேரி பிறந்தவனே. அட ஆண்டவா, இந்த மூஞ்சிய தூரமா இருக்கப்பவே பார்க்க முடியல, இதுல கரக கிட்ட வேற வந்துருச்சே, இப்ப எப்படி இங்க இருந்து எஸ்கேப் ஆகுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்க. இந்த பாத்ரூம்ல டாய்லெட் பேப்பர் இல்லங்கறத நோட் பண்றா. ரைட்டு, இதையே ஒரு காரணமா வச்சு தப்பிச்சிட வேண்டியதானே. டாய்லெட் பேப்பர் கிட்ட போய் அட இந்த பாத்ரூம்ல டாய்லெட் பேப்பர் தீந்து போச்சு போலயே, சரி நம்ம பக்கத்து பாத்ரூமுக்கு போய் செக் பண்ணி பார்க்கலாம்னு நைஸா வெளியே வந்துடுறா. ஏய் ஏன் போற? ஐயய்யா இது என்ன வெளியெல்லாம் வந்து நம்ம என்ன பண்றங்கறத எட்டி பாத்துக்கிட்டு இருக்கு. சரி அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு ஆக்டிங்க கண்டினியூ பண்ணலான்னு பக்கத்து பாத்ரூம் கதவை திறக்க இங்க நம்ம யூலியா லஞ்ச் பாக்ஸோட உட்கார்ந்து சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. டேய்
என்னடா புறம்போக இடத்துல பட்டா போட்ட மாதிரி உட்காந்துட்டு இருக்கிற? ஏன்பா இப்படி எட்டி பாக்குறியே, உனக்கு வெக்கமா இல்லையா? மச்சான் இங்க வந்து பாரு, ஆமா ஆய் போட்ட மாதிரி ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கிறான். சரிம்மா, நீ இந்த கக்கூஸ்ல உட்காந்து ஜாலியா சாப்பிட்டுக்கிட்டு இவ்வளவு தனியா விட்டுட்டு வர முடியாதுல, அதனால யூலியாவையும் இவங்க வழக்கமா சாப்பிட இடத்துக்கு கூட்டு வந்துடுறா. இந்த பிரெட் நான் நினைச்ச அளவுக்கு அவ்வளவு டேஸ்டாலாம் இல்ல, ஏதோ சுமாரா தான் இருக்கு. ஏண்டி இது நல்லா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கவா அதுல 3 வாங்கி தின்ன? உனக்கு இருக்கிறது வயிறா இல்ல பாலம் கிணறா? அவன் கிடக்குறான், இது நல்லா இருக்கு. நல்ல வேலை யூலியா அங்க இருந்ததால எப்படியோ ஜஸ்ட் மிஸ்ல அந்த கக்கூசு பூத்ததுக்கிட்ட தப்பிச்சாச்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே நம்ம சூழ சுத்தி எக்கச்சக்கமா 100கணக்கான பேய்ய சுத்திக்கிட்டு இருக்குங்க. அதையெல்லாம் பார்த்து பயப்படுறத முதல்ல நிப்பாட்டணும். அப்பதான் நம்ம சேஃபா இருக்க முடியும். அப்புறம் யூலியா கண்ணுக்கு சின்ன சின்ன பூதங்களும் நார்மலான ஆவிகளும் மட்டும் தான் தெரியுது. நம்ம கண்ணுக்கு தெரியற மாதிரி பெரிய அளவுல இருக்க எந்த ஒரு பூதமே தெரியல. எங்க 2 பேர் பவரும் வேற வேற மாதிரி வேலை செய்து போல. அதனால இவளையும் முடிஞ்ச அளவு நம்ம கூடவே வச்சுக்கிறதா இவளுக்கு சேஃப். யூலியா, நீ எப்பவுமே மத்தியானம் அந்த பாத்ரூம்ல தான் உட்காந்து சாப்பிடுவியா? ஆமா, நான் அங்கதான் உட்காந்து சாப்பிடுவேன். அதனால யாருக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? யாருக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதா? இதனால முதல் பிரச்சனையே உனக்கு தான் வரும். அதனால இனிமே நீ அங்கெல்லாம் உட்காந்து சாப்பிடாத. அங்க உட்காந்து சாப்பிடக்கூடாதுன்னா நான் வேற எங்க போய் சாப்பிடுறது? ஏமா, இவ்வளவு பெரிய ஸ்கூல்ல நீ உட்காந்து சாப்பிட ஒரு நல்ல இடம் கூடவா கிடைக்கல? சரி, நீ அதை நினைச்சு கவலையப்படாத. இனிமே டெய்லி லஞ்ச் பிள்ளை இங்க கூடவே வந்து சாப்பிடு. இவ்வளவு நாளா ஃப்ரெண்ட்ஸே இல்லாம தனியாவே இருந்த யூலியாக்கு திடீர்னு மீக்காவும் ஆனாவும் ஃப்ரெண்ட்ஸா கிடைச்சது ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபீலிங்கா தான் இருக்கு. இப்ப இந்த 3 பேரும் ஜாலியா பேசிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, இவங்க கிளாஸ் டீச்சர் அந்த பக்கமா போயிட்டு இருக்கத மீக்கா பாக்குறா. ஒரு உலகத்துல வேற ஆளே இல்லாத மாதிரி இந்த ஆளை கூட்டு வந்து நமக்கு கிளாஸ் டீச்சரா உட்கார வச்சிருக்கானுங்க பாரு. எது எப்படியோ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எந்த ஆபத்தும் வராம இருக்கணும்னா இந்த ஆளு மேலே கண்டிப்பா நம்ம ஒரு கண்ணை வச்சேதான் ஆகணும்னு அவரே வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு இருக்க. இப்ப திடீர்னு நம்ம மீக்கோக்கு பின்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க கிளாஸ் ரூமுக்கு வெளியே ஒரு கொடூரமான பொம்பளை பையன் நின்னு அந்த சாரையை முறைச்சு பாத்துக்கிட்டு இருந்திருக்கும்ல, அது இங்க வந்து இனிமே அவனை பாத்தீனா உன்னோட 2 கண்ணை தோண்டி போடுவேன்னு மிரட்டிட்டு சட்டு இங்க இருந்து மறைஞ்சிருது. டிப்ரஷன்ல இருக்கேன்னு வந்திருக்கேன். அடேங்கப்பா, இப்படி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா வெட்டி கதை பேசிக்கிட்டே லஞ்ச் சாப்பிடுறது சும்மா வேற லெவல்ல இருக்குல்ல நானா சொல்றா. ஆனா மீக்கோ அந்த பேய் வந்து திடீர்னு மிரட்டிட்டு போனதால அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியாம கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கா. ஏ மீக்கோ, என்னடி ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி சத்தம் இல்லாம சைலண்டா உட்காந்து அழுதுகிட்டு இருக்க? அது ஒன்னும் பிரச்சனை எல்லாம் இல்ல, ஒரு பெரிய மூட்டை பூச்சி பறந்து வந்து என்னோட கண்ணிலே மோதிருச்சு. அதனாலதான் கண்ணீர் கண்ட்ரோலே இல்லாம காட்டாறு மாதிரி ஓடிட்டு இருக்கு. அச்சச்சோ, அப்படின்னா ரொம்பவே வலிக்குமே. ஆமா, வந்து மோதினது ஆம்பளை பூச்சியா இல்ல பொம்பளை பூச்சியா? வாயில நல்லா வருது, சொல்ல முடியல. அவங்க 3 பேர் கீழே உட்காந்து கத்தி கலாட்டா பண்ணிட்டே சாப்பிட்டு இருக்கதா இந்த சார் ஒரு ஓரமா நின்று பாத்துட்டு தான் இருக்காரு. அடுத்த சைடுல இந்த 3 பேரும் ஸ்கூல் முடிஞ்சது நேரா வீட்டுக்கு போகாம ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்க ஸ்பெஷல் பேய் வீடு பொறுக்காச்சே சுத்தி பார்க்கலாம்னு வந்திருக்காங்க. இந்த இடம் அவங்க ஊர்ல கொஞ்சம் ஃபேமஸ் தான் போல. இத வேடிக்கை பார்க்க ஏகப்பட்ட பேர் இங்க வந்திருக்காங்க. நம்ம ஆனாதான் பேப்பர்ல பேய் எழுதி கட்டினால செம்மையா பயப்படுவாள. அதனால இந்த பேய் வீட்டுக்குள்ள போறத நினைச்சு பதறிக்கிட்டு இருக்கா. மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்து, மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. ஆனா உனக்கு உள்ள போக பயமா இருந்தா சொல்லு, நம்ம இங்க போகாம வேற ஏதாச்சும் இடத்துக்கு போலான்னு சொல்ல. அதெல்லாம் முடியாது, இது எவ்வளவு பயங்கரமா இருந்தாலும் சரி நம்ம கண்டிப்பா உள்ள போயே ஆகணும் நடம்பிடிக்கிறா. ஏன்னா இந்த பேய் வீட்டுக்குள்ள போய் யாரெல்லாம் பயந்து பாதிலே ஓடி வராம அங்க என்னெல்லாம் இருக்குன்னு முழுசா சுத்தி பார்த்துட்டு உள்ள மறைச்சு வச்சிருக்க ஸ்டாம்பை எடுத்துட்டு வெளியே வராங்களோ அவங்களுக்கு எல்லாம் 1 இல்ல 2 இல்ல சும்மா 20 டோனட்ட ஃப்ரீயா தருவாங்க. அதை எப்படியாச்சும் வாங்கியே தீரணும் தான் இந்த பயவுல இவங்க 2 பேரும் இங்க கூட்டு வந்திருக்கு. அது சரி, என்னடா நம்ம குரூப்ல உள்ள ஒரு பயந்தாங்கோழி திடீர்னு தைரியம் வந்து எங்களை பேய் வீட்டு பக்கமெல்லாம் கூட்டு வருதுன்னு பார்த்தேன். இப்பதானே புரியுது நீ இங்கேயும் ஃப்ரீயா டோனட்ட வாங்கி திங்க தான் வந்திருக்கேன்னு. தக்காளி, என்னோட வாழ்க்கையில நான் பார்க்காத ஹாரரா இந்த பேய் வீடெல்லாம் எனக்கு சும்மா பிஸ்கட் சாப்பிடுற மாதிரி. அப்படி சொல்றா சிங்கா குட்டி, வா வா வா. என்ன அங்க பாரு பொட்டா பத்தி என்ன? சரி ஓகே, இந்த பேய் வீட்டுக்குள்ள போய் நம்ம தைரியத்தோட அளவை கொஞ்சம் அதிகமாக்கிக்கலாம். ஏன்னா இப்பெல்லாம் புதுசா தினசா பல பேய்ங்க பல இடத்துக்குள்ள இருந்து வருதுங்க. அதையெல்லாம் சமாளிக்க இது ஒரு ட்ரைனிங் மாதிரி இருக்கும்னு மீக்கோ வச்சுக்கிட்டு இருக்கா. வாங்க வாங்க, அடுத்த கஸ்டமர்ஸ் எல்லாம் உள்ள வாங்க. நீங்க 3 பேர் தைரியமா உள்ள போய் மறைச்சு வச்சிருக்க அந்த ஸ்டாம்பை கண்டுபிடிச்சிட்டு வெற்றியோட வெளியே வர வாழ்த்துக்கள். கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. சரி, பேய் விடுங்கிறதுனால சும்மா மொக்க ஏதாச்சும் செட்டப் போட்டு வச்சிருப்பானுங்கன்னு பார்த்தா பழங்கால செட்டப்ல மெழுகுவத்தி, கத்தி குத்திருக்க ரத்த கலரியான மண்டை ஓடுங்க, கைத்துல தொங்குற பேய் பொம்மைங்கன்னு சுத்தி எந்த பக்கம் பார்த்தாலும் நல்லா சூப்பரான ஹாரர் வைப் கிடைக்கிற மாதிரி பக்காவான வீடா தான் செட் பண்ணிருக்காங்க. அப்படியே என்ட்ரன்ஸ் தாண்டி உள்ள போக வழியில ஒரு எலும்பு கூடு பேய் பொம்மை உங்களை பார்த்து, ஏமா என்கிட்ட வந்து ஒரே ஒரு கடி மட்டும் சங்கில வாங்கிங்கம்மான்னு ரொம்பவே பாசமா கூப்பிடுது. இதை பார்த்து நம்ம ஆனா மட்டும் தான் பயப்படுறா. இவ்வளியாவும் மிக்கவும் இதை ஒரு பொருட்டா கூட எடுத்துக்கவே இல்லை. அடுத்து இவங்க இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ள போக இங்க ரத்தத்தை ஊத்தி வச்சிருக்க கண்ணாடி பாட்டில், சவுத்துல தொங்குற அனம்பல் பொம்மைன்னு சில இன்ட்ரெஸ்டிங்கான பொருள்கள்லாம் இருக்கு. என்னடா இது, இதுக்கு பேர் தான் பயங்கர பகீரங்க பேய் வீடா? என்னைய மாதிரி பேய்களை பாக்குற பவர் இருக்க ஆளுங்களுக்கு எல்லாம் இது சாதாரணமான பாப்பா விளையாட்டு மாதிரி ஆணவத்தோட நடந்து வந்துகிட்டு இருக்க. திடீர்னு இவங்க பக்கமா யாரோ வர சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா நல்லா 7 அடியில ஒரு ஆளு தலையில பேப்பர் கவரை மாட்டிக்கிட்டு கையில கறி வெட்டுற கத்தியோட இங்க வந்து மிரட்டலா நிக்கிறாரு. அவன் என்ன கோபத்துல இருந்தான் தெரியல, பொசுக்குன்னு இவ்வளவு பெரிய கத்திய உருவிட்டா. எடுத்தேம்பாரு ஓட்டம்.
அப்படி ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரைனிங்ல கூட என்ன வேணும் உள்ளடா. ஐய இது என்னடா வம்பா போச்சு. நான் ஜாப்பனீஸ் பேய் படத்துலலாம் வர மாதிரி நின்ன இடத்துல இருந்தே பயமுடுத்துவாங்கன்னு பார்த்தா இவனுங்க என்ன அமெரிக்கன் ஹாரர் படத்துல வர மாதிரி ஓட துரத்துறானுங்க. இனிமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும்னு யூலியா வச்சுக்கிட்டு இருக்கேன். அட கடவுளே, 20 டோனட் காசப்பட்டு உள்ள வந்த பாவத்துக்கு எங்கிட்டு போனாலும் சுத்தி வந்து நம்மள பயங்காட்டியே கொண்டுருவானுங்க போலயே. ஏன் நமக்கு மட்டும் இந்த மாதிரிலாம் கொடுமை நடக்குதுன்னு ஆனா ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்கா. அடியே, இங்க இருக்க செட்டப் எல்லாம் விட நீ கத்த பார்த்தா தாண்டி எனக்கு பயமாவே இருக்கு. 2 வாரத்துக்கு முன்னாடி யார் துணையும் இல்லாம தனியா தைரியமா அந்த பேய் பில்டிங்ல போய் காணாம போன நாய்க்குட்டியை காப்பாத்தினீல, அந்த தைரியம்லாம் இப்ப எங்கடி போச்சுன்னு கேட்க, அட ஏண்டி நீ வேற, அந்த பில்டிங்ல பயப்படுற அளவுக்கு ஒண்ணுமே இல்ல, அது வெறும் காலி பில்டிங் அவ்வளவுதான். ஆனா இங்க என்ன அப்படியா இருக்கு, திரும்புற திசை எல்லாம் டைப்பா குஜிலி மஸ்தாலா இருக்குன்னு சொல்றா. இவங்க 2 பேரும் பேசுறது அரைகுறையா கேட்டுக்கிட்டு இருந்த யூலியா, எது அசால்ட்டா பேய் பில்டிங்ல போயிட்டு வந்தீங்களா, யாரா இவளுக, ஊரு உலகமே பார்த்து பயப்படுற இடத்துக்கு தன்னந்தனியா போய் தங்களோட பவரை யூஸ் பண்ணி டாக்டிக் போட்டு அங்க இருக்க தீ சக்தியில அழிச்சிட்டாங்களான்னு தப்பா புரிஞ்சுக்கிறான். இந்த பேய் வீட்டுக்குள்ள டூப்ளிகேட் பேய்களும் மாறுவேஷம் போட்ட ஆளுகளும் மட்டும் இல்ல, உண்மையான பேய் பிசாசுகளுமே இருக்கு. சரி, ரொம்ப நேரம் ஒரே இடத்துல நின்னுகிட்டு இருக்க வேணாம், வந்த வேலையை பாப்போம். இந்த இடத்தை விட்டு முன்னாடி போயிட்டு இருக்காங்க. ஏபா, இதுக்கு மேல என்னால இந்த பேய் வீட்டுல சர்வை பண்ண முடியும்னு தோணல. ஆனா நீ ஒண்ணு கவலையப்படாத, நம்ம இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, அதனால கண்டிப்பா இப்ப வெளியே போற இடத்துக்கிட்ட தான் இருப்போம். எப்படியாச்சும் இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் சமாளிச்சா போதும், அவங்க மறந்து வச்சிருக்க ஸ்டாம்பை கண்டுபிடிச்சலான்னு யூலியாவும் மிக்கவும் ஆனா காரதல் சொல்றாங்க. சரி, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதால நான் என்னால முடிஞ்ச வரை பயத்தை கண்ட்ரோல் பண்றேன்னு சொல்லி வாயா மூடுறதுக்குள்ள டெக்ஸ்டர் சயின்ஸா படத்துல வர சைக்கோ மாதிரி ஒரு ஆளு பெரிய ரம்பத்தை தூக்கிட்டு இவங்களை வெறி கொண்டு துரத்த ஆரம்பிச்சாரு. நீங்க துரத்துனா நாங்க அவ்வளவு ஈஸியா அவங்க கையில சிக்கிடுவோமான்னு துண்ட காணா துணிய காணான்னு உசுர கையில புடிச்சுக்கிட்டு 3 பேர் சந்தா புகுந்து ஓட, பிராங்கென்ஸ்டைன், வேர்வல்ஃப், ஃபாரினேமன்னு எல்லா ஹாலிவுட் படத்துல வர கொடூரமான மான்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து இவங்களை மாத்தி கேப்பே விடாம துரத்திக்கிட்டே வருதுங்க. சரி, பின்னாடிதான் பல பேர் ஃபாலோ பண்ணிட்டு வரானுங்கன்னு பார்த்தா முன்னாடி கோடாரியோட ஒரு கொலகார கோமாளி வந்து நிக்குது. அம்மா கண்ணு சௌக்கியமா, என்னம்மா சௌக்கியமா, எப்படி இருக்க? ஐயா உசுர வச்சு ஊஞ்சல் ஆடுறாங்களே தெய்வமே, ஐயா காப்பாத்துங்க காப்பாத்துங்க. இப்ப ஆனா காதுல இருக்க ஜவ்வு கிளியர் அளவுக்கு கத்துறத பார்த்ததுமே, அட ஆமால, இங்க இருக்க எதுவுமே உண்மையான பேய் கிடையாது. அப்ப எதை பத்தியும் கவலையப்படாம நம்ம உண்மையான ஃபீலிங்ஸ மறைக்காம மனசுல தோன்ற எல்லாத்தையும் இங்க வச்சு பண்ணலாம் இல்லையா? இதுக்குதான் நான் பல காலமா காத்துக்கிட்டு இருந்தேனே. இவ்வளவு சத்தமா அந்த கோமலைய பார்த்து கத்திட்டு இங்க இருந்து குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிடறா. என்னால இங்க இருக்க எந்த பேயை பார்த்து வேணா கத்த முடியும். இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி என் மனசுல உள்ள ஃபீலிங்ஸ் எல்லாம் மறைச்சு வச்சு கஷ்டப்பட்டு நடிக்க வேண்டிய எந்த அவசியமே இல்லன்னு இவ்வளவு நம்ம ஆனா மாதிரியே போற பக்கமெல்லாம் கத்திக்கிட்டே இருக்கா. முழு சைக்கோவா மாறி இருக்காண்டாவே. பல போராட்டத்துக்கு அப்புறம் கடைசியில ஒரு வழியா இந்த 3 பேரும் அந்த ஸ்டாம்ப் இருக்க இடத்துக்கு வந்துடுறாங்க. இதுதானே நம்ம தேடி வந்த ஸ்டாம்ப், சீக்கிரம் எடுங்க, பேய் வீட்டை விட்டு வெளியே போயலாம்னு சொல்ல, ஆமா சீக்கிரமா எடுங்க, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வெளியே போயலான்னு ஒரு வித்தியாசமான குரல் கேக்குது. யாரா அவன் பின்னால வந்து குரல் கொடுக்கறதுன்னு பார்த்தா இங்க ஒரு மாஸ்க் மணி நின்றுகிட்டு இருக்கான். ரைட்டு, இவனை பார்த்து ஒரு கத்தலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. ஆனாமும் யூலியாவும் இங்க ஒருத்தன் இருக்கிறதே கண்டுக்காம அவங்க பாட்டு வேற எதையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆஹா, அப்படின்னா நம்ம பின்னாடி நிக்கிற மாஸ்க் மண்டையா உண்மையான பேயா? நல்ல வேலை அவசரப்பட்டு இந்த பயல பார்த்து கத்தாம இருந்தோம். சரி, வந்த வேலை தான் முடிஞ்சுல, வாங்க வெளியே போலாம். ஏமா பொண்ணுங்களா, என்னைய தனியா தவிக்க விட்டுட்டு எங்கம்மா போறீங்கன்னு அதுவே உங்களை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாலே வருது. சரி, வழக்கம் போல இந்த பையமும் கண்டுக்காம கடந்து போயலான்னு பார்த்தா இப்ப திடீர்னு ஆனா எதைய பார்த்து மரண பிஜில் நின்னுகிட்டு இருக்கா. இவ என்னத்தடா பார்த்து பயப்படுறான்னு பின்னால பார்க்க இவ்வளவு நேரமா இவங்களை துரத்திக்கிட்டு இருந்த மொத்த பேரு ஒன்னா சேர்ந்து வெறித்தனமா நின்னுகிட்டு இருக்கானுங்க. ஐயோ, இவனுங்க தனித்தனியா வந்தப்பவே சமாளிக்க முடியாம திணறணும். இப்ப என்னடானா மொத்தமா ஒண்ணு கூடி வேற வந்திருக்கானுங்களே, அடுத்து என்ன செஞ்சுக்கிறது தப்பிக்கிறதுன்னு தெரியலன்னு குழம்பி போயிடுறாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச வர வெளியே போற வழி அந்த பக்கமா தான் இருக்கணும். சீக்கிரமா வா, இந்த கிட்ட மாட்டிக்காம எஸ்கேப் ஆயிடலான்னு இந்த இடத்துல இருந்து வேகமா ஓட அந்த மொத்த குலகாரக்கும் போல இவங்க பின்னாடியே வெறி கொண்டு துரத்திக்கிட்டு வருதுங்க. இதுக்கு இடையில குரூப்ல டூப் மாதிரி உண்மையான பேயுமே வருது. இத பார்த்ததுமே இவ்வளவு நாளா நம்ம உண்மையான பேய்களை பார்க்கும் போதெல்லாம் அதுங்களை பார்த்தும் பார்க்காத மாதிரி நடிக்கிற மட்டும் தான் முடியும். ஆனா இன்னைக்கு இந்த இடத்துல சீனே வேற. நம்ம மனசுல தோன்ற எதை வேணா பண்ணலாம்னு டக்குனு ஓடிக்கிட்டு இருக்கிறத நிப்பாட்டிட்டு பின்னால திரும்பி தைரியமா அந்த பேயை பார்த்து, அடச்சை சனியனே, நான் எங்க போனாலும் என்னோட பின்னாடியே வரதை நிப்பாட்டி தோலன்னு சம்மாலோட கத்திடுறா. அடியே, நம்ம சொல்றதெல்லாம் அவனுங்க கண்டுக்கவே மாட்டானுங்க. சும்மா இங்க இருந்து டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரம் வாடி வெளியே போலாம் ஆனா சொல்றா. எது எப்படியோ முத தடவை ஒரு பேயை நேருக்கு நேரா பார்த்து இவன் மனசுல பட்டதை தெரியாம சொன்னதை நினைச்சு மீக்கோக்கு செம்ம சந்தோஷம். நான் என்ன பண்ணனே, என்னாண்டு கோவத்தை காட்டுறீங்க? வாழ்த்துக்கள், நீங்க ஒரு வழியா கொடூரமான பேய் வீட்டுல இருந்து வெற்றியோட வெளியே வந்துட்டீங்க. அதனால உங்க மன தைரியத்தை பாராட்டி இதான் உங்களுக்கான பரிசு, 20 ஃப்ரீ டோனட்ஸ். ஆபாடா, கடைசியில ஒரு வழியா நான் ஆசைப்பட்டது கிடைச்சிருச்சு. இதுக்காக இன்னும் எவ்வளவு வேணா நம்மளும் கஷ்டப்படலாம், நம்ம கூட உள்ளவங்களே கஷ்டப்படுத்தலாம். ஆனா இந்த பேய் வீட்டுக்குள்ள போயிட்டு வந்தது ஒரு மாதிரி ஜாலியா தான் இருந்துச்சு. இதனால நம்ம மன வலிமை கூடிச்சோ இல்லையோ மனசுல உள்ள பாரம் கொஞ்சமாச்சும் குறைஞ்சிச்சு. இது யாருக்கு
யாருக்கு புரியுதோ இல்லையோ நம்மள மாதிரி பேய்களை பாக்குற பவர் இருக்கா இவளியாக்கு நல்லாவே புரியும்னு அவளை பார்க்க அந்த பையன் உள்ள நாசமா போறவளுக ஃபன்னா இருக்குன்னு இங்க கூட்டிட்டு வந்து கொஞ்ச நேரத்துல பாடலத்தை பார்த்தாளுங்களே இனிமே இவளுக்கு கூட எங்கேயுமே வரக்கூடாதுன்னு மூச்சு திணறி போய் உட்காந்துட்டு இருக்கா. அப்புறம் என்னப்பா நம்ம நினைச்ச மாதிரியே ஃப்ரீயா டோனர்ஸ் கிடைச்சிருச்சு, இது ஆளுக்கு பதியா பங்கு பிரிச்சுக்கலாமான்னு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்க. ஒரு நிமிஷம் இருங்க, இதான் வந்தரன்னு இவளியா தனியா போய் பூட்டி கிடக்கிற நம்ம தாய் கிழவியா கடைக்கு மரியாதை செலுத்திட்டு இருக்கா. இது அந்த மந்திரிச்ச பிரேஸ்லெட் விற்கிற பாட்டியோட கடை தானே, இவங்களை உனக்கு முன்னாடியே தெரியுமான்னு கேட்க அது சொல்ற அளவுக்கு அவ்வளவு முக்கியமான விஷயம்லாம் இல்லைன்னு சொல்றா. காட் மதர், நீங்க கடையை மூடிட்டு ஊரை விட்ட போயிருக்கலாம், ஆனா ஏதோ ஒரு இடத்துல இன்னமும் உங்களோட பவர் அதிகமாக்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். சீக்கிரமா உங்க சக்தியை அதிகப்படுத்திட்டு திரும்ப வந்து கம்பேக் கொடுங்க, அது வர உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன்னு மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டு இருக்கா. ஆனா உண்மையிலேயே நம்ம தாய் கிழவி சொந்த ஊர்ல என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரியுமா? இந்த வாழ்க்கை தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காத்து, இயற்கை, சந்தோஷமான குடும்பம், இதுக்கு மேல என்னங்க வேணும்? இந்த இடத்துல எபிசோட் 9 முடியுது. இன்னைக்கு நம்ம பார்த்த பேய்களை எது உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. இப்போ நம்ம பார்த்த பேய்களை விட இன்னும் விசித்திரமான வினோதமான என்ன ரகம்னே தெரியாத பல பேய்கள்லாம் எபிசோட் 10ல வரப்போகுதுங்க. அதனால நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வாரம் அடுத்த வீடியோல மீட் பண்றேன்.